ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சர்ச் ஆஃப் குளோரி சர்ச் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நான் பாஸ்டர் டேனியல். கடந்த 7 வருடங்களாக இந்த நைனா தீவில் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆரம்ப நாட்களில் 2000 ஆண்டு தொடக்கம் இந்த ஊழியத்தை ஆரம்ப நாட்களில் நான் செய்தேன். பிற்பாடு சபை சர்ச் ஆஃப் குளோரி 7 வருடங்களாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஒலையாக இருந்த சபையானது தற்காலிகமாக இப்போ ஆராதிக்கிற மண்டபமாக இது கட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நைனா தீவு மண்ணில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக காணி சர்ச்சினுடைய பேரில் காணி வாங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாரி அளவிலான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் வழிகளை திறந்து அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காக அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நைனா தீவில் இன்னும் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையவும், ஒரு கூட்ட ஜனம் அவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படவும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாச தீவக பெண்கள் ஊழியத்தின் சார்பாக சிஸ்டர் கலா அவர்கள் இந்த வீடியோ கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நோக்கம் தீவக எழுப்புதல் முகாம், அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெண்கள் மத்தியிலே ஒரு ஜெபம் முக்கியம் தேவைப்படுகிறது. ஆனபடினால் இந்த தீவகம் 7 தீவுகள் நம்முடைய இலங்கை தேசத்தில் இருக்கிறது. இந்த தீவு பகுதியிலே வாழுகிற பெண்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்படியாக ஒரு ஜெபம் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஜெப குழுவாக லண்டனில் இருக்கிற சிஸ்டர் சுபா அவர்களின் தலைமை கூடாக சிஸ்டர் ஜமுனா அவர்களின் உதவியுடனும் புங்குடி தீவிலே நாங்கள் இப்பொழுது ஒரு சிறியொரு ஜெப குழுவொன்றை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த தீவுகளுக்காக ஜெபிக்க வாஞ்சை உள்ளவர்கள், இந்த தீவு ஆண்டவருடைய எழுப்புதலை காண வேண்டுமென்று வாஞ்சையாக இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே தீவு மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் தேவன் பெரிய ஒரு எழுப்புதலை பெண்களுக்கூடாக தேவன் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த ஜெப குழுவோடு நீங்கள் இணைய விரும்பினால் கீழ்வரும் நீங்கள் தொலைபேசி நம்பருக்கூடாக நீங்கள் இணைந்து நீங்கள் எங்களோடு நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் பாஸ்டர் ஆந்தனி வவுனியாவில் ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறேன். அதிகாலையில் 3 மணிக்கு நாங்கள் எழுப்புதல் ஜெபத்தின் ஒன்றாக நாங்கள் இணைந்திருக்கிற ஜெப பங்காளர்களாக இருக்கிறோம். ஆமென். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் விசேஷமாக ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய அருமையான சகோதரி சுபா மற்றுமாக ஜமுனாஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒருங்கிணைப்பில், அருமையான ரஞ்சன் பிரதருடைய ஒருங்கிணைப்பில் தீபகத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இந்த மாதத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த தீபகத்தில் ஊழியம் செய்வதற்கு முதலாவதாக இந்த நைனா தீவுக்குள்ளே நுழைவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக முதலாவது ஆயத்த நாட்கள் தடை பெற்றப்பட்டது. மறுபடியுமாக ஆயத்தம் செய்யப்பட்ட பொழுது எனக்கு வருகை தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் கடைசி நேரத்தில் என் அன்புக்குரிய சகோதரி சுபா கால் பண்ணியிருந்தாங்க. எடுத்து அருமையாக எனக்கு போகும்படியாக ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்த நிமித்தமாக என்னுடைய வேலைப்பளுக்கள் எல்லாத்தையும் வைத்துவிட்டு வந்து இந்த 3 நாள் அவர்களோடு இந்த ஊழியத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை பகிர்வதற்காக, அவர்களோடு உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். அப்போஸ்தலர் பணி விசேஷமாக நாங்கள் பார்க்கும் பொழுது 13வது அதிகாரத்தில் 6வது வசனம், அங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பரியேசு என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி மனுஷனை அங்கே தீவுகளை கடந்து வரும் பொழுது கண்ட பொழுது அவனை கடிந்து கொண்டு
அந்த இடத்துல இருக்கிற ஆவிகளை அவர்கள் கட்டி அவனை அங்கே பேச முடாமல் ஊமையாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 நாளும் இந்த இந்த நைனா தீவில் இருக்கிற எல்லா பலவான்களை கட்டத்தக்கதை ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய அன்பை சொல்லத்தக்கதாக கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். விசேஷமாக அருமையான கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதரன் ரஞ்சன் பிரதருக்கும், சுபாஷ் சிஸ்டருக்கும், அதே போல் ஜமுனா சிஸ்டருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கலா சிஸ்டருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கடைசி நேரத்தில் வந்த பொழுதும் அமேன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு மகா கிருபையை கொடுத்தபடினால, சந்தர்ப்பம் வாய்ப்பை கொடுத்தபடினால ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்துமாக இந்த தீபகம் எழுப்புதல் காணும் வரை ஜனங்கள் இயேசுவை சந்திக்கப்படும்படியாக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு எங்களால் என்ற எல்லா உதவியும் செய்வோம் என்று தேவ சமூகத்துக்கு முன்பதாய் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சமாதானம் தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய மேலான கிருபை சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையை நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த இடத்தில் நான் இந்த 9வது மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் நாங்கள் தேவன் தந்த தரிசனத்தின்படி நாங்கள் இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை நிர்ணயித்து இந்த தேவனுடைய நாமத்தை இந்த தேசங்கள், இந்த 9வது தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு காரணத்துக்காக நாங்கள் அநேக காரியங்களை இப்போ 10-12 வருடமாக செய்து வருகிறோம். ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறியாதபடி இன்றைக்கு தாங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான சாபங்கள், கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், வேதனைகள், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இந்த வறுமை கோட்டில் கூட எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனாலும் தேவனங்களே, நாங்கள் இந்த தேசத்திலே இந்த வெளிநாடுகளில் போனாலும் தேவனங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து இந்த தீவுக்காக இந்த சுற்றாலுள்ள தீவுகளுக்காக தேவன் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து முதலாக நாங்கள் இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை நிறுவி நாங்கள் ஆராதித்து வருகிறோம். இந்த இடங்களில் நாங்கள் சுவிசேஷங்களை அறிவித்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்திலே அருமையான போதவர், இளம் வயதுடைய போதவர் குடும்பத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் ஊடாக நாங்கள் இந்த காரியங்களை செய்து வருகிறோம். அவர் தேவனுடைய மகனாக இன்றைக்கு எங்கள் கைகோர்த்து எங்களோடு இருந்து இந்த காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படி அவருடைய குடும்பங்களும் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்து வருகிறாரோ. அதுதான் நான் என்ன சொல்லுவேன் சொன்னால், எங்களுக்கு கிடைத்த தரிசனம் நான் மட்டுமில்லை, எங்களோட 6-7 பேர் நாங்கள் ஜீவதானம் என்ற ஒரு குரூப்பாக நாங்கள் இதை நாங்கள் செய்து வருவோம். அந்த ஜீவதானத்தில் உள்ள 7 பேரும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு ஜீவதானம் என்ற ஒரு குரூப்பாக நாங்கள் அதை இயங்கி வருகிறோம். ஆகவே எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த ஜனங்கள் அறிய வேணும், இந்த ஜனங்கள் விடுதலையாகணும், அதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்த தேசத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை தான் தற்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு இடத்திலே நாங்கள் பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டு வருகிறோம். எங்கள் திராணிக்கு ஏற்ற வகையாக நாங்கள் தாமதித்தாலும் அந்த இடங்களை மெதுவாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை தேவனுடைய சித்தத்தின்படி அதிசீக்கிரமாக அந்த ஆலயங்கள் கட்டி முடித்து அதிலே நாங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த இடத்தில் வந்து ஆராதிக்க தேவன் பலிகளை உண்டு பண்ணுவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம்.